எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு டாபிக் பார்க்கலாம். 2 பாயிண்டர்ஸ் ஓகேங்களா? டிஎஸ்சில நம்ம வந்து ஒரு டாபிக் எடுத்துட்டு பேட்டர்ன்ல எல்லா பேட்டர்னும் சால்வ் பண்ணிட்டு, ஆ நம்ம ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்கலாம். எல்லா பேட்டர்னையும் கவர் பண்ணலாம். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு பக்காவா இருக்கும். என்ன லெவல் ஆஃப் டிஃபிகல்டி கொஸ்டினா இருந்தாலும் அத நம்ம சால்வ் பண்ற நிலைமைக்கு நம்ம அத கொண்டு போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம பார்க்க போறது 2 பாயிண்டர் பேட்டர்ன். இதுல வந்து ஆப்போசிட், லெஃப்ட் அண்ட் ரைட். அதாவது என்னன்னா, அ ஆப் அ இப்போ உங்களுக்கு ஒரு அரே இருக்குன்னா, இங்க வந்து லெஃப்ட் பாயிண்டர் இருக்க போகுது. இங்க வந்து ரைட் பாயிண்டர் இருக்க போகுது. எய்தர் நீங்க லெஃப்ட்ட வந்து இன்கிரிமெண்ட் பண்ணுவீங்க. ரைட்ட வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட் ஆன் தட் சினாரியோ பொறுத்து அது வேரி ஆக போகுது. இப்போ நமக்கு வந்து எப்போ இந்த 2 பாயிண்டர் நம்ம அப்ளை பண்ணலாம்? 2 பாயிண்டர்ல பேட்டர்ன் ஒண்ணு ஆப்போசிட் லெஃப்ட், ரைட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பாலிண்ட்ரோம் இல்ல சார்ட்டட் அரேல பேர் சம்ஸ், கம்பேரிங் போத் எண்ட்ஸ் இந்த மாதிரி சினாரியோஸ்ல தான் நம்ம வந்து இந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கீமா வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இப்போ லெஃப்ட் லெஸ் தென் ரைட். ஏன்னா நீங்க வந்து லெஃப்ட்டையும் மூவ் பண்றீங்க, ரைட்டையும் மூவ் பண்றீங்கன்றப்போ, ரைட் இங்க வந்துட்டு லெட்ஸ் கன்சிடர் இங்க வந்து எனக்கு 0 இருக்கு, 1 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு. இப்போ எனக்கு லெஃப்ட் இங்க வந்துட்டு ரைட் இங்க வந்துருச்சு அப்படின்னா, அப்ப நான் வந்து மூவ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் இங்க வந்து லெஃப்ட் லெஸ் தென் ரைட்ன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது இப்ப என்ன ஒரு கண்டிஷன் இருந்தாலும், கண்டிஷன் இது வந்து அக்கார்டிங் டு தி அக்கார்டிங் டு த சினாரியோக்கு நமக்கு அந்த கண்டிஷன் இன்க்ளூட் பண்ண போறோம். லெஃப்ட் பிளஸ் பிளஸ், ரைட் மைனஸ் மைனஸ் இதுதான் நமக்கு இருக்கு ஸ்கீம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவோம். இதுதான் பேட்டர்ன் வந்து ஆப்போசிட்ல லெஃப்ட் ரைட் பாயிண்ட் இருக்க போகுது. இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். நிறைய பேருக்கு இது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதே தெரியும். நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிறது வந்து வேலிட் பேலிண்ட்ரோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா லீட் கோட்லேயே வந்து நமக்கு ஈஸியில தான் இருக்கு. ஓகேங்களா? So இப்போ question என்ன கேட்டிருக்காங்க நம்ம பார்ப்போம். Phrase is a palindrome if after converting all uppercase to into a lowercase, removing all alphanumeric characters, it reads the same forward and backward direction. அதாவது இங்க பாத்தீங்கன்னா a man, a plat, a camel, செமிகோலன், பனாமா இது எல்லாமே பாலிண்ட்ரோமா. இப்போ ரீப்ளேஸ் பண்ணி போட்டு பாத்தீங்கன்னா பாலிண்ட்ரோம் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. இதுல வந்து ஸ்பேஸோ, கமாவோ, கோலனோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிடையாது. அப்போ நமக்கு வந்து இதை பார்த்து நம்ம என்ன தெரியுது, ஐட்ரேட் பண்ணும்போது நமக்கு அது வந்து கேரக்டரா இல்ல வந்துட்டு இதுவா பார்க்கணும்னு தெரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க நான் மேடம்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? மே ஸ்பேஸ் இங்க இருக்கு, செமிகோலனு DAM இருக்கு. இப்போ இண்டெக்ஸ் எனக்கு ஸ்டார்ட் ஆகும்போது இங்க என்ன இருக்கும்? 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இங்க இருக்கும், 3 இங்க இருக்கும், 4 5 6 7 ஓகேங்களா? இப்போ நான் லாஜிக் படி நான் என்ன சொன்னேன்னா, லெஃப்ட் இங்க வச்சுக்கோங்க, நம்ம வந்து ரைட் இங்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எப்போ இது ரெண்டுத்தையும் இன்கிரிமெண்ட் பண்ணலாம்னா, ரெண்டும் சேமா இருந்ததுன்னா கரெக்டா? இப்போ இதுவும் இதுவும் சேமா? ஆமா. அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா, லெஃப்ட் பிளஸ் பிளஸ், ரைட் மைனஸ் மைனஸ் பண்ணலாமா? சோ இப்போ நான் இதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும்னா, எம் ஏ செமிகோலன் டி ஏ எம் 0 1 2 3 4 5 6 7. இப்ப எனக்கு எல் இங்க வந்துரும், ஆர் வந்து எனக்கு இங்க வந்துரும். இப்போ ரெண்டும் வந்து சேமா? கரெக்ட் கரெக்ட் தானே? ரெண்டும் சேமா தானே இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும்? எல் பிளஸ் பிளஸ், ஆர் மைனஸ் மைனஸ் கரெக்டா? இப்போ நான் வந்து 0 1 2 3 4 5 6 7 திருப்பி எம் ஏ ஸ்பேஸ் செமிகோலன் DAM. இப்ப நான் இங்க என்ன பண்றேன்னா, எல் வந்து எனக்கு இங்க வரப்போகுது. எல் எனக்கு இங்க வரப்போகுது. ஆர் எனக்கு இங்க வரப்போகுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு கேரக்டரா? ஸ்பேஸ்ன்றது ஒரு கேரக்டரா? இல்ல டிஜிட்டா? இல்ல இல்லையா? 2மே அது கிடையாது. சோ அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், அத நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அ அ அத வந்து ஃபர்தரா நான் பண்ணாம, எல்ல மட்டும் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆ மூவ் பண்ணிக்கலாம். ஆர வந்து நான் வந்து அப்படிதான் வச்சிருக்கணும். ஏன்னா அது வந்து இப்ப நான் எல் வந்து அது எல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து அது கேரக்டர் இல்லன்றதால எல்ல மூவ் பண்றேன். இப்போ இங்க பாருங்களேன், செமிகோலன் செமிகோலன் வந்து லெட்டரோ இல்ல டிஜிட்டோ கிடையாது இல்லையா? சோ அப்போ அதையும் வந்து நான் எல் இங்க மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்களேன், எல் பொசிஷன் இருக்க கேரக்டர் வந்து லெட்டர் இல்ல டிஜிட்டா இல்ல இல்லையா? சோ அப்ப நான் என்ன பண்ணலாம், இதையும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எங்க நம்ம ஸ்டாப் பண்ணணும்? நம்ம ஸ்கீமா படி பாத்தீங்கன்னா போங்களேன், லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டா? ஆனா நமக்கு வந்துட்டு ரெண்டும் ஒரே பொசிஷன் இருக்கு. அப்போ ஸ்டாப் ஆயிடும். சோ அப்போ லூப்பை விட்டு வெளில வந்துருச்சுன்னா நான் நான் என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் ட்ரூன்னு இண்டிகேட் பண்ணலாம். நம்ம என்ன
ட்ரூ ஆர் ஃபால்ஸா தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டா? இதுல வந்து ஒரு நான் ஆல்ஃபா நியூமெரிக்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து எனக்கு லெட்டர்ஸும் இருக்க போகுது, டிஜிட்டும் அதுல வந்து இருக்க போகுது. ஸோ அதனால நான் டிஜிட்டும் செக் பண்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சூடோ கோடு மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எல் என்ன பொசிஷன்ல இருக்க போகுது? 0th பொசிஷன்ல இருக்க போகுது. ஆர்ன்றது என்ன பொசிஷன்ல இருக்க போகுது? அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் -1ல இருக்க போகுது. எஸ்டிஆர் டாட் லென்த் -1ல இருக்க போகுது. இப்போ நான் வந்து எல்லையும் ஆரையும் எப்ப வரை நான் மூவ் பண்ணலாம்? வைல் எல் லெஸ் தென் ஆர் வரை நான் வந்து மூவ் பண்ணலாம். கரெக்டா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் மூவ் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன செக் பண்ணணும்? இஃப் அதாவது அந்த அந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய கேரக்டர் வந்துட்டு லெட்டரா இல்ல டிஜிட்டான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இப்போ ஜாவால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் ஒன்னு கேரக்டர் கிளாஸ்க்குள்ள ஒன்னு இருக்கு, ஒரு மெத்தட் இருக்கு, இஸ் லெட்டர் ஆர் டிஜிட்னு சொல்லிட்டு. இது நமக்கு வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து கேரக்டராவோ இல்ல டிஜிட்டாவோ இருந்தா இஸ் லெட்டர் ஆர் டிஜிட். str டாட் கேரட் எல். ஓகே. இப்போ எனக்கு இது லெட்டராவோ இல்ல டிஜிட்டாவோ இல்லைன்னா நம்ம பேசினபடி என்ன பண்ணணும்னா இது வந்து எல் பாயிண்டரை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எல் பாயிண்டரை மூவ் பண்ணிட்டு நான் ஃபர்தரா அதை பண்ணணுமா? இல்ல நான் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு நெக்ஸ்ட் கேசஸ்ல நான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே. இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அடுத்து வர்றோம் எல்ஸ். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து மூவ் பண்ண பிறகு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து ஸ்ட்ரிங்காவோ இல்ல வந்து சாரி லெட்டராவோ இல்ல டிஜிட்டாவோ இல்ல அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆர் மைனஸ் மைனஸ் பண்ணிட்டு அடுத்து இருக்க கண்டிஷன்ஸை ஃபர்தரா நம்ம பார்க்க கூடாது. கரெக்டா? ஸோ அதனால நான் இந்த கண்டிஷனை கொடுத்துறேன். அடுத்து சப்போஸ் எனக்கு வந்து இந்த ரெண்டு கண்டிஷனும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகலைன்னு என்ன அர்த்தம்? அது ரெண்டுமே வந்து எனக்கு லெட்டரா இருக்குன்றது தான் மீன் பண்ணுது. கரெக்டா? இப்போ நான் அடுத்து நான் பண்றேன்னா எல்ஸ் எஸ்டிஆர் டாட் கேரட் எல் நாட் ஈக்குவல் டு எஸ்டிஆர் டாட் கேரட் ஆர். இப்போ அதாவது ரெண்டுமே வந்து எனக்கு சேமா இல்லைன்ற பட்சத்துல நான் என்ன பண்ணிக்கலாம்? ரிட்டர்ன் ஃபால்ஸ். கரெக்டா? ஏன்னா ஏன்னா அது எனக்கு வந்து சேம் கிடையாது. இந்த எந்த கண்டிஷனுமே எக்ஸிக்யூட் ஆகல. அதாவது லெட்டராவும் டிஜிட்டாவும் இருக்குது. எல்த் பொசிஷன் இருக்கு கேரக்டர், ஆர்த் பொசிஷன் இருக்குது லெட்டராவும் டிஜிட்டாவும் இருக்கு. அதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிங்கும் ரெண்டு லெட்டரும் வந்து சேமா இருக்குன்றப்போ அப்ப இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப கடைசியில என்ன பண்ணிக்கலாம்? அப்ப விச் இண்டிகேட்ஸ் ரெண்டும் சேமா இருக்குன்னு தானே அர்த்தம். சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிளா எல் பிளஸ் பிளஸும் ஆர் மைனஸ் மைனஸும் கொடுத்துக்கலாம். எப்போ இந்த கண்டிஷன் எனக்கு வந்து வைலூப்பை விட்டு வெளியில வருதோ அப்ப வந்து நான் என்ன பண்ணிக்கலாம்? ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துடலாம். கரெக்டா? சோ இதுதான் நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சூடோ கோட். சோ இந்த சூடோ கோடு வந்து நம்ம எழுத என்ன பண்ணிக்கணும்? பழகிக்கணும். சோ தட் அது வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். சோ யா இப்போ நம்ம வந்து லீட் கோட்ல இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணலாம். பேசினபடி எல் வந்து 0th பொசிஷன்ல இருக்க போகுது. ஆர் வந்து எஸ் டாட் லென்த் -1ல இருக்க போகுது. எப்போ வரை நான் ஐட்ரேட் பண்ணணும்னா லெஸ் தென் ஆர் வரை எல்த் பொசிஷன் ஆர் வரை இருக்க வரை ஐட்ரேட் பண்ணணும். நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்னா கேர் லெஃப்ட் கேர் ஈக்குவல் டு எஸ் டாட் கேரட் எல் இதை எடுத்துப்போம். கேர் ரைட் கேர் ஈக்குவல் டு எஸ் டாட் கேரட் ஆர் ஆர்த் பொசிஷன்ல இருக்கிறது எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து அந்த கண்டிஷனை கொடுக்குறேன். இஃப் கேரக்டர் டாட் இஸ் லெட்டர் ஆர் டிஜிட், லெட்டராவோ இல்ல டிஜிட்டாவோ எனக்கு லெஃப்ட் கேரக்டர் எனக்கு இல்லை
அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணணும், எல் பிளஸ் பிளஸ் கொடுத்துடணும். கரெக்டா? அதுக்கப்புறமா இருக்கிறத நான் வந்து ஃபர்தரா பார்க்க தேவையில்லை. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் இப்போ இந்த கண்டிஷனே ஆகலன்னு இருக்கும், நான் எதுக்கு அதை பார்க்கணும்? அதனால கண்டினியூ கொடுத்துடுறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து எல்ஸ் இஃப் சேம் கண்டிஷன் தான். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ரைட் கேரக்டர் கொடுக்க போறீங்க. இங்க நம்ம நாட் ஈக்குவல் டு கொடுத்துக்கலாம், ரைட் கேர் கொடுத்துக்கலாம். ரைட் கேர் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஆர் மைனஸ் மைனஸ், பிகாஸ் எனக்கு வந்து அது அது ஒரு கேரக்டரா இல்லைன்றதால நான் வந்து அதை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். சப் இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ சரி ஓகே, இந்த கேஸை நான் வந்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ எனக்கு வந்து ரெண்டு கேரக்டரும் சேமா இல்லாத பட்சத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம்ல. எதுக்கு வந்து சம்மந்தமே நம்ம ஃபுல்லா ஹைட்ரேட் பண்ணணும். த மொமெண்ட் வி ஹவ் சீன் தட் போத் கேரக்டர்ஸ் ஆர் நாட் சேம், தென் வி கேன் சிம்பிளி ரிட்டர்ன் ஃபால்ஸ், ரைட்? ஸோ யா, இப்போ இந்த மூணு கண்டிஷனுமே ஆகலைன்றப்போ நம்ம பேசினபடி இது என்ன பண்ணணும், இன்க்ரிமெண்ட் பண்ணணும். எப்போ இது லூப்பை விட்டு வெளில வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன். ஸோ இதை நான் ரன் பண்றேன். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது நிறைய பேர் வந்துட்டு இதுவும் எல்லாம் சால்வ் பண்ணிருப்பீங்க. சாரி, ஸ்கூல் சாரி ஐ மீன் ஸ்கூல் இல்ல, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிருப்பீங்க. பாலிண்ட்ரோமா இது வந்து 2 பாயிண்டர் கண்டிஷன் வந்து அங்க கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஏன் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகல, ஏன் ஃபால்ஸ் வருது? ஏ மேன், அ பிளான், அ கேன். ஓகே, நம்ம அந்த கேரக்டரை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா டூ லோவர் கேஸா மாத்தல. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம மாத்தணும். சார் பேட் எங்கன்னா ஓகே, இங்க வேணாம். வாட் இஃப் அது வந்துட்டு கேரக்டரா இல்லைன்னா டூ லோவர் கேஸ் அப்ளை பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து இங்க பண்றேன் கேஸ் டாட் லோவர் கேஸ். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். எஸ், அது வந்து நம்ம ஸ்ட்ரிங்ல தானே நம்ம அப்ளை பண்ண முடியும். டூ லோவர் கேஸ் நம்ம கிட்ட அங்க இருக்கிறதே வந்து கேரக்டர் தானே. ஸோ அங்க நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், எய்தர் இங்கேயே நம்ம வந்து லோவர் கேஸா அதை கன்வெர்ட் பண்ணிடலாம். கரெக்டா? பட் வேற ஒரு ஸ்ட்ரிங்ல. ஸோ யா, let's do that. S equal to S dot to lower case. இப்போ S வந்து எனக்கு எல்லாமே லோவர் கேஸ் ஆயிட போகுது. சப்மிட் கொடுக்குறேன். எஸ், பட் இது வந்து 3 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 3 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இப்போ இதை நான் வந்துட்டு ஆல்ரெடி நான் சம் டேஸ் பேக் இதை நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஜூன் 10 அப்போ சால்வ் பண்ணிருக்கேன். அப்போ 2 மில்லி செகண்ட்ஸ் தான் எடுத்திருக்கு. அப்போ நான் எப்படி சால்வ் பண்ணேன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். யா, இங்க நான் டூ லோவர் கேஸ் போட்டு கேரக்டர்ன்ற ஒரு கிளாஸ்ல வந்து டூ லோவர் கேஸ் இருக்கு, மெத்தட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம். ஸோ ரெண்டும் ஒண்ணுதான். இங்கேயே டூ லோவர் கேஸ் கேட்டு பண்ணலாம், இல்ல இங்கேயும் வந்து டூ லோவர் கேஸ் மெத்தட் போட்டும் பண்ணலாம். ஸோ யா, ஓகே. ஸோ அட் தி எண்ட் இந்த பேட்டர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன
ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுல என்ன தெரியுதுன்னா, லெஃப்ட் சைடோ, ரைட் சைடோ ஒரு பாயிண்டர வச்சுட்டு எப்படி மூவ் பண்ணோம்னா, அப்ப எப்படி இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யாஹ்! அம் நம்ம அடுத்த செஷன்ல வந்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். விச் இஸ் 2 சம் 2 இருக்கு இல்லையா? அத சால்வ் பண்ணலாம். யாஹ்! தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம். டேக் கேர். பை பை.